இது மாதிரி ஒரு டச் நடந்திருக்குன்னா ஐ டெல் யூ லைக் குழந்தைங்க வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் பிஹேவியர் சேஞ்சஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச திடீர்னு இடத்துக்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க. லெட் இட் பி எ பார்க், அ பீச், வேறன்னு இந்த கூட்டம் நிறையா இருக்கிற இடத்தையே வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது தூக்கத்தில் நடுவில் ஏஞ்சி உட்காந்துப்பாங்க. ஓகே, அப்படி தூக்கத்தில் ஏஞ்சி உட்காரும் போதில் தேல் டெல் மீ ஐ ஹேவ் ஃபியூ சில்ட்ரன் வேறன் தே யூஸ் டு டெல் மீ ஆண்டி மான்ஸ்டர் வந்தது என் கனவுல, என் மான்ஸ்டர் வந்து என் உடம்புலலாம் என்னென்னமோ பண்ணுச்சு, எனக்கு காக்ரோச்சஸ்லாம் நிறைய போகிற மாதிரி இருந்துச்சு. தேல் டேர்ம் ஏதோ ஒரு வேர்டை வச்சு அது உடம்புல ஏதோ எனக்கு பண்ணுது செய்யுது, எனக்கு ட்ரீமில் வருது இந்த மான்ஸ்டர், இது மாதிரிலாம் வச்சு அவங்க வந்து பேசுவாங்க. அப்போ வந்து இட் இஸ் யுவர் ட்ரீம், நீ ஏதோ பேசுகிற, நீ ஏதோ பார்த்து பயந்துட்ட, நோ யூ ஷுட் நாட் டேக் இட் லைட்லி, என்னன்றது சீரியஸாக கேட்கணும். ஸ்டமக் பெயின் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே, வென் யுவர் மைண்ட் இஸ் எஃபெக்டட் ஆப்வியஸாக நம்ம கட்டு நிறைய நம்ம படிக்கிறோம்ல, இப்போ பார்க்குறோம்ல, ஸோ ஸ்டமக்கில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வலி அது மாதிரி உண்டாகும். ஒரு மாதிரி அம்மா வந்து குளிக்க வச்சா கூட வந்துட்டு தேல் ஃபீல் லைக் ஐயோ வேணாம் தொடாத பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இதெல்லாமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு. டீனேஜ் இருக்கிற கிட்ஸ்க்கு நல்லாவே நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஓகே, தேல் அவாய்ட் டு கோ டு ஸ்கூல். ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக வருவாங்க, பட் அப்படியே தயங்கி நிற்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்க கிட்ட வி ஷுட் அப்சர்வ் தெம் மோர் அண்ட் நம்மளாவே போய் கேட்டு உனக்கு ஏதாவது பேசணுமாப்பா, ஐ எம் ஹியர் டு டாக். ஓகே, எதுவாக இருந்தாலும் பேசு, பார்த்துக்கலாம்.